நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது வேலை வழிகாட்டி சேனலில் வழக்காடல் துறையிலிருந்து அலுவலக உதவியாளருக்கான நேர்முகத் தேர்வு விரைவில் நடைபெறப் போகிறது. அதற்கான முக்கியமான வினாக்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு விதிகள் பார்க்கலாம். விதி 79 எதை பற்றி கூறுகிறது? நாடாளுமன்ற அமைப்பு பற்றி கூறுகிறது. விதி 80 எதை பற்றி கூறுகிறது? மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபா அமைப்பை பற்றி கூறுகிறது. விதி 81 எதை பற்றி கூறுகிறது? மக்களவை லோக்சபா அமைப்பை பற்றி கூறுகிறது. விதி 82 எதை பற்றி கூறுகிறது? ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகும் மீண்டும் நாடாளுமன்றத்தின் அமைப்பை மாற்றி அமைத்தல். விதி 83 எதை பற்றி கூறுகிறது? நாடாளுமன்ற அவைகள் அதாவது லோக்சபா ராஜ்யசபாவின் பதவிக்காலம். விதி 84 எதை பற்றி கூறுகிறது? பாராளுமன்ற உறுப்பினருக்கான தகுதி பற்றி கூறுகிறது. விதி 85 எதை பற்றி கூறுகிறது? நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் தொடக்கம் முடிவு கலைப்பு பற்றி கூறுகிறது. விதி 86 எதை பற்றி கூறுகிறது? நாடாளுமன்ற அவைகளில் அதாவது லோக்சபா ராஜ்யசபாவில் உரையாற்றவும் தகவல் அனுப்பவும் குடியரசுத் தலைவருக்கு உள்ள அதிகாரம் பற்றி கூறுகிறது. விதி 87 எதை பற்றி கூறுகிறது? குடியரசுத் தலைவரால் நிகழ்த்தப்படும் சிறப்புரை பற்றி கூறுகிறது. விதி 88 எதை பற்றி கூறுகிறது? லோக்சபா ராஜ்யசபா தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் தலைமை வழக்கறிஞர்களுக்கான உரிமை. மாநிலங்களவை ராஜ்யசபா பற்றிய அரசியலமைப்பு விதிகள். விதி 89 எதை பற்றி கூறுகிறது? மாநிலங்களவையின் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பற்றி கூறுகிறது. விதி 90 எதை பற்றி கூறுகிறது? துணைத் தலைவர் பதவி காலியாயிருத்தல், பதவி விலகல் மற்றும் பதவியில் இருந்து நீக்குதல். விதி 91 எதை பற்றி கூறுகிறது? மாநிலங்களவை தலைவர் மற்றும் துணைத் தலைவரின் அலுவலக கடமை அல்லது மாநிலங்களவை தலைவராக செயல்படுபவரின் அதிகாரங்கள். விதி 92 எதை பற்றி கூறுகிறது? மாநிலங்களவை தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான தீர்மானம் பரிசீலனையில் கீழிருந்து வரும்பொழுது அவர் தலைமை தாங்குதல் கூடாது. மக்களவை லோக்சபா பற்றிய அரசியலமைப்பு விதிகள். விதி 93 எதை பற்றி கூறுகிறது? லோக்சபா தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பற்றி கூறுகிறது. விதி 94 எதை பற்றி கூறுகிறது? தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவி காலியாயிருத்தல், பதவி விலகல், பதவியிலிருந்து நீக்குதல். விதி 95 எதை பற்றி கூறுகிறது? மக்களவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் அலுவலக கடமையை நிறைவேற்றுதல் அல்லது மக்களவையின் தலைவராக செயல்படுவோரின் அதிகாரங்கள். விதி 96 எதை பற்றி கூறுகிறது? மக்களவை தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவியில் இருந்து நீக்குவதற்கான தீர்மானம் பரிசீலனையில் கீழிருந்து வரும்போது அவர்கள் தலைமை தாங்குதல். விதி 97 எதை பற்றி கூறுகிறது? மக்களவை மற்றும் மாநிலங்களவை தலைவர்கள் மற்றும் துணைத் தலைவர்களின் ஊதியங்களும் படித்தொகைகள் பற்றி கூறுகிறது. விதி 98 எதை பற்றி கூறுகிறது? நாடாளுமன்ற செயலகம் பற்றி கூறுகிறது. டெய்லி நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கலாங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.